So today we are going to learn about pronouns. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோனவுன்ஸ் வந்து நாங்க ரெண்டு ப்ரோனவுன்ஸ் ஆல்ரெடி படிச்சிட்டோம், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ இந்த மாதிரி முக்கியமா 5 ப்ரோனவுன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்குது. There are 5 main pronouns in English: subject pronoun, object pronoun, possessive adjective, possessive pronoun and reflexive pronoun. ஸோ இதுல ஆல்ரெடி நாங்க வந்து சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன செஞ்சுட்டோம், படிச்சுட்டோம். ஸோ உங்களுக்கு இப்போ உங்களோட சிலபஸ்ல தரப்பட்டிருக்கிறது வந்து பொசசிவ் ப்ரோனவுன் தான் தரப்பட்டிருக்குது. பொசசிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வந்து இன்னும் தரப்பட இல்லை. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனும் பொசசிவ் அஜெக்டிவ். பட் நாங்க பொசசிவ் அஜெக்டிவ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்க இப்போ மெயினா பார்க்க போறது வந்து பொசசிவ் ப்ரோனவுனை பத்தி. இருந்தாலும் நாங்க மற்றது எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும் 5 டைப்ஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு டேபிளா போட்டிக்கிறேன். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். நான் உங்களுக்கு சொன்னேன் எல்லா ப்ரோனவுன்ஸையும் ஒரு ஆர்டர்ல பாடமாக்குங்கன்னு இதுக்காக. ஸோ உங்களுக்கு மற்றது எல்லாத்தையும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண இயலும். இப்ப நீங்க ஐவி, உதய், ஷீ, இட்டுன்னு நீங்க ஒரு ஆர்டர்ல பாடமாக்கினீங்கன்னா எல்லாத்தையும் அதே ஆர்டர்ல பாடமாக்குங்க. ஸோ இதுக்கு இதுதானே உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர் கனெக்ட் பண்ணலாம் போகும். ஷீக்கு நேரம் அடுத்தது நீங்க இதே பாடமாக்கி வச்சீங்கன்னா கஷ்டமாகும், ரைட்? ஸோ ஒரு ஆர்டர்ல பாடமாக்குங்க. ஆனா இது ஒவ்வொன்றும் முக்கியமானது, ரைட்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் இது பாடமாக்குறது தான் இருக்குது. பட் இதோடைய யூசேஜ் நான் இப்ப சொல்லி தர போறேன். முதலாவது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். As you already know, subject pronoun சொல்றது is a verb. இது ஒரு word, right, which replaces the subject in a sentence. ஒரு வாக்கியத்தினுடைய எழுவாய்க்கு பதிலாக இடக்கூடிய வேறொரு சொல் தான் என்னது, இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட்னா எழுவாய், எழுவாய்னா தான் சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட்னா எழுவாய், ரைட்? அது சப்ஜெக்ட். ப்ரோனவுன்னா என்னது? ப்ரோனவுன்னா ஏதாவது சொல் இன்னொரு சொல்லுக்கு வாக்கியத்துல இன்னொரு சொல்லுக்கு பதிலாக இடக்கூடிய வேறொரு சொல் தான் ப்ரோனவுன். பொதுவா பார்த்தா வாக்கியத்துல ஒரு சொல்லுக்கு பதிலாக இடக்கூடிய வேறொரு சொல் வந்து ப்ரோனவுன்ஸ். அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்கியத்துல எழுவாய்க்கு பதிலாக விடக்கூடிய வேறொரு சொல் தான் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல அந்த 7 இருக்குது: ஐ, வி, யூ, தே, ஷி, ஹி, இட். எக்ஸாம்பிள் பாருங்க. ராய் ran home. இல்ல எழுவாய் யாரு? ராய். ராய் வீட்டுக்கு ஓடினார்டா. எழுவாய் யாரு? ராய். இந்த ராய்க்கு பதிலாக என்ன இன்னொரு வேர்ட் போடலாம்? அவன், ஹி என்று சொல்லலாம். அப்ப இங்க ஹி வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதாவது நீங்க வாக்கியத்தை சப்ஜெக்ட் தானே சேஞ்ச் பண்றீங்க. சப்ஜெக்ட சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல இருந்துதான் ஒரு சொல்ல இடணும். He and she 2 பேர், அவர்கள் என்று வரும். அதனால they went school. they. நான் இந்த நோட்ஸை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க ஃப்ரீயான டைம்ல கட்டாயம் எழுதி வைக்கணுமா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபோர்ஸ் பண்ணல, பட் இருந்தாலும் நீங்க எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு பேப்பர் ஒன்று சென்ட் பண்ணுவேன், நீங்க அதை செஞ்சுட்டு வரணும். ஓகே, ரைட். இதன் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட ரீப்ளேஸ் பண்ற இன்னொரு சொல். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்டா செயற்படு பொருள். ஆப்ஜெக்ட்னா செயற்படு பொருள். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்டா வாக்கியத்துல இருக்கிற ஆப்ஜெக்டுக்கு பதிலாக இடக்கூடிய வேறொரு சொல். வாக்கியத்துல ஆப்ஜெக்டுக்கு பதிலாக இப்ப we should ask Tom. எங்களுக்கு டொம்மிடம் கேட்கணும். டொம்மிட இப்ப அங்க எழுவாயா? நாம் டொம்மிடம் கேட்க வேண்டும். நாம்ன்றதான் அங்க எழுவாயா வரும். அப்ப டொம்ன்றது வந்து அங்க அந்த வாக்கியத்துல சப்ஜெக்டையும் வேர்பையும் தவிர்ந்த பகுதி தான் ஆப்ஜெக்ட். அதாவது ஆக்ஷனை ரிசீவ் பண்ற பர்சன் தான் ஆப்ஜெக்ட். ஆஸ்க் யார கேட்கணும்? டொம்ம கேட்கணும். சோ அங்க டொம்ன்றது செயற்படு பொருள், ஆப்ஜெக்ட். அப்ப டொம்முக்கு பதிலா நீங்க இன்னொரு சொல் போடணும்டா we should ask he எங்களால போட முடியாது. ஏன்? ஹீன்றது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்டுக்கு மட்டும் தான் போடணும்.
இது டாம் தானே. டாம் இங்க டாம் யாரு? இங்க ஆப்ஜெக்டா இருக்கிறாரு. அப்ப நாங்க டாமுக்கு பதிலா இன்னொரு சொல் போடணும்டா. ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை தான் யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை தான் யூஸ் பண்ணணும். டாமுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹிம். அவனை, நாம் அவனை கேட்க வேண்டும். A dog came running up to the kids and me. கிட்ஸையும் கிட்ஸுக்கும் என்னையும் நோக்கி, கிட்ஸையும் என்னையும் நோக்கி ஒரு நாய் ஒன்று வருதா. யாரையும் யாரை நோக்கி நாய் வருது? எங்களை நோக்கி. நானுன்றவர் அங்க ஒருத்தர் இருக்கிறார். இப்ப இங்க இந்த கிட்ஸ் அண்ட் திங்ஸ் சும்மா சொல்லுவோமே, திங்ஸ் வேணா. கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவோம். கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு வேர்டுமே படர்க்கையா இருக்குது. அப்ப என்ன சொல்லணும்? தெம்னு சொல்லணும். A dog came running up to them. ஏன்னா அவர்கள். பட் இங்க கிட்ஸும் மீயும், நானும் கிட்ஸும், நான் ஒருத்தர் அங்க தன்மை ஒன்று இருக்கிறதால நீங்க கட்டாயம் அஸ்ன்றத போடணும். நானும் சில ஆக்களும். அப்ப நாங்கள் தானே அஸ்ன்னு போடணும். சோ உங்களுக்கு ஒரு வாக்கியத்துல சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க கட்டாயம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணணும்டா கட்டாயம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் நீங்க என்ன ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ண சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே ரைட். இது ரெண்டும் வெரி ஈஸி. அடுத்து பார்க்க போறது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த பொசஸ் என்ற வேர்டை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அது எந்த பொருளை குறிக்கும்? ஒரு உடைமை பொருளை தான் குறிக்கும். பொசஸிங் சம்திங், உடைமை பொருளை குறிக்கும். இது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து ஏதாவது ஒரு பொருளுடைய பொசஷன் இல்லாட்டி ஓனர்ஷிப்பை காட்டுறதுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் அட்ஜெக்டிவ்னா என்ன? நவுன்ஸுக்கு முன்னால வர்றது அட்ஜெக்டிவ். கா, ப்ளூ கா. புக்ஸ், ப்ளூ புக்ஸ். என்ன நாங்க குட் புக்ஸ் நாங்க நவுனுக்கு முன்னால போடுறது அட்ஜெக்டிவ். எல்லா இங்கிலீஷ்ல இருக்கிற மத்த அட்ஜெக்டிவ் மாதிரி தான் பொசசிவ் அட்ஜெக்டிவும் அந்த நவுனுக்கு முன்னால வரும். டிரெக்ட்லி அதுக்கு முன்னால வரும். இப்ப பாருங்க, பொசஷனை வேற குறிக்கும், உடைமையும் காட்டும். இப்ப கார் ஒன்று இருக்குது. அது யாருடைய கா? மை கா. இந்த கார் என்னுடையது, மை கா. இப்ப அவருடையதுண்டா ஹீ கார்ன்னு சொல்ல முடியுமா? அவன் தெரியும் உங்களுக்கு, அது அவருடைய கார். அப்ப ஹீ கார்ன்னு சொல்லுவீங்களா? இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த அட்டவணையை யோசிச்சு பார்க்கணும். ஹீக்கு நேரா பொசசிவ் அட்ஜெக்டிவ் யாரு வாரா? ஹிஸ் வாராரு. அப்ப நீங்க என்ன போடணும்? ஹிஸ் கார். இதுக்குதான் நான் பாடமாக்க சொன்ன அந்த ஆர்டர்ல. அப்ப ஹிஸ் கார்ன்னு நீங்க சொல்வீங்க. சில்ட்ரன், எங்களுடைய பிள்ளைகள். அவர் சில்ட்ரன். எங்களண்டா, நாங்களண்டா வீடு தெரியும். வீக்கு நேரா பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னன்னு பாருங்க, ஆர் சில்ட்ரன். புக்ஸ், அவர்களுடைய புத்தகங்கள். தேர் புக்ஸ். தேக்கு நேரா உங்களுக்கு தேர் வரும், தேர் புக்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் எப்பயுமே எழுதும் பொழுது பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரும். அட்ஜெக்டிவ் முன்னுக்கு தானே வரும், நவுனுக்கு முன்னால எப்பயும் வரும். இது ரீப்ளேஸ் பண்ணாது, சொல்ல ரீப்ளேஸ் பண்ணாது. இந்த அட்ஜெக்டிவ் ஓனர்ஷிப்பை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது என்ன செய்யும்? அந்த அந்த பொருளுடைய ஓனர் தானே. அப்ப அந்த பொருளை பின்னால போட்டு முன்னால அதனுடைய ஓனர் யாருன்னு நாங்க குறிப்பிடுவோம். அப்ப பொசசிவ் அட்ஜெக்டிவ் முன்னுக்கு வர பின்னால நவுன் வர மாதிரி இதுல ஃபார்மேட் இருக்கும். பொசசிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ரைட். இப்ப நாங்க எங்கட பாடத்துக்கு வர பொசசிவ் ப்ரோனவுன். இது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இங்க ஒரு வேர்டும் இல்ல. நான் ப்ரோனவுன் ஏதாவது சொல்லி இருக்குதா? இங்க ப்ரோனவுன் வந்து சொல்ல இன்னொரு சொல்லால ரீப்ளேஸ் பண்றதா ப்ரோனவுன். இங்க ப்ரோனவுன் இருக்குதா? இந்த சொல்ல பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்குது. அதனால இதை ரீப்ளேஸ் பண்ணாது. நாங்க இப்ப பொசசிவ் ப்ரோனவுனுக்கு வர பொசசிவ் ப்ரோனவுன் ரீப்ளேஸ் பண்ணும். எதை ரீப்ளேஸ் பண்ணுமாண்டா? இந்த
பொசசிவ் அட்ஜெக்டிவ் உடைய ஃபுல் ஃப்ரேஸையே ரீப்ளேஸ் பண்ணும். மை கார்ன்றதுக்கு பதிலாக நீங்க என்ன சொல்லலாம்? ஒரு வாக்கியமா எழுதும் பொழுது மை கார்ன்ற ஒரு வாக்கியமா, திஸ் இஸ் மை கார், திஸ் இஸ் மை கார். இப்ப இது ஒரு வாக்கியம். இந்த மை காருக்கு பதிலாக நாங்க என்ன செய்யலாம்டா, திஸ் கார் இஸ், யாருடைய கார்? ஏட கார் தானே. அப்ப நீங்க பாடமாக்கி இருந்தா உங்களுக்கு தெரியும், என்னுடைய கார் தானே ஐ. பொசசிவ் ப்ரோனவுனுக்கு நேரா என்ன இருக்குது? மைன் என்ற வேர்டு இருக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? மை காருக்கு திஸ் இஸ் மை கார். நாங்க திஸ்ன்ற வேர்டை தான் விடுங்க. மை காரை நாங்க எப்படி எழுதலாம்டா, இது என்னுடைய கார், என்னுடைய கார். இதை நாங்க எப்படி வாக்கியமா எழுதுறது? The car is mine. The car is mine. Her dog is black. Her dog. அவளுடைய நாய். The dog is hers. Our children. சொல்லுங்க பாபு, இது எப்படி வருமெண்டு? லிஸ்ட பாருங்க. உங்களுக்கு இன்னும் தெரியாதானே, அதை விடுங்க, அது பிரச்சனை இல்ல. என்ன வருது? விக்கு நேரா. வெரி குட். எல்லாரும் அந்த விய கண்டுபிடிச்சீங்க தானே, வெரி குட். வி வருது. அப்ப என்ன சொல்லணும்? The children are ours. சில்ட்ரன் பன்மை தானே, அப்ப நீங்க ஆ போடணும். அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். The children are ours. இந்த சப்ஜெக்ட் இந்த பொசசிவ் ப்ரோனவுன் எதை ரீப்ளேஸ் பண்ணுது? பொசசிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனை ரீப்ளேஸ் பண்ணுது. பொசசிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் இந்த ஃபுல் ஃப்ரேஸே அது என்ன செய்யுது? அந்த ஃபுல் சொற்றொடரே அதை ரீப்ளேஸ் பண்ணுது. ரைட்? அதான் நாங்க அடுத்த நோட்ஸ்ல பார்க்க போறோம். இங்க பாருங்க, நாங்க பொசசிவ் ப்ரோனவுன் ஏன் யூஸ் பண்றோம்டா, அவாய்ட் ரிப்பீட்டிங் தி இன்ஃபர்மேஷன். என்ன அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நாங்க ரிப்பீட் பண்றோம்டா, இப்ப இதை நான் ஜஸ்ட் வாக்கியமா சும்மா தானே ஹர் அம்ப்ரெல்லாவை சேஞ்ச் பண்றேன், அவ்வளவுதான். ஒரு வாக்கியமா பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிள பாருங்க. He didn't have his umbrella, so Martha lent him her umbrella. umbrella umbrella ரிப்பீட் ஆகுது. சோ அந்த ரிப்பீட்டிஷனை குறைக்கிறதுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த பொசசிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்றோம். He didn't have his umbrella, so ஒரு umbrella இது தானே வேணும், என்னதுன்னு கண்டுபிடிக்க ஒரு umbrella வேணும். அது இருக்க his umbrella, so Martha lent him her umbrella-க்கு பதிலா நாங்க என்ன போடலாம்? lent him hers. அவளுடையதை கொடுத்தா. அவளுடைய குடையை கொடுத்தாலை விட அவளுடையதை கொடுத்தாள். எங்களுக்கு தெரியும் அவருக்கு குடை இல்லைனாலும் அவள் பென்சிலா கொடுப்பா. குடை இல்லைன்னு இருக்கிற ஒருத்தர்கிட்ட பென்சில் கொடுக்க மாட்டா. சோ அது எங்களுக்கு தெரியும். சோ Martha lent him hers. இப்படி ரிப்பீட்டேஷனை குறைக்கிறதுக்காக நாங்க என்ன செய்வோம்? பொசசிவ் ப்ரோனவுனை வச்சு பொசசிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் அந்த சொற்றொடரை ரீப்ளேஸ் பண்ணுவேன். அதனால அதுக்கு பொசசிவ் ப்ரோனவுன் வருது. பொசசிவ்னா உடைமை பொருளை குறிக்குது தானே, இது அவளுடையதுன்னு நான் சொல்றேன். அது உடைமை பொருளை தான் பொசசிவ் அட்ஜெக்டிவும் குறிக்குது. அப்ப என்னதுக்கு பொசசிவ் ப்ரோனவுன்டா? ரிப்பீட்டேஷனை குறைக்கிறதுக்காக. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் புக் இஸ் மை புக் நாட் யோர் புக். இப்ப 3 தரம் வந்துட்டு புக் புக். திஸ் புக் இஸ் மை புக் நாட் யோர் புக். அப்ப நாங்க ஒரு இடத்துல மட்டும் புக்க வச்சுட்டு மத்தது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றோம். திஸ் புக் இஸ் மை புக். மைன்றது ஒரு பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ், புக்ன்றது ஒரு நவுன். அப்ப நாங்க இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம்? மைன். திஸ் புக் இஸ் மைன் நாட் யோர் புக். யோர்ன்றது ஒரு பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் வந்துட்டு, அப்ப வந்து நாங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். நாட் யோர்ஸ். திஸ் புக் இஸ் மைன் நாட் யோர்ஸ். ஒரு தரம் புக்கு கொடுத்தோம்னா எங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்ப இத பாருங்க, I know this drink is your drink, but I need to drink something. இப்ப நீங்க இங்கேயும் ட்ரிங்க் இருக்கிறது, இதை சேஞ்ச் பண்ணலாமா? சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்?
சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பொசசிவ் ப்ரோனவுன் உண்டு அந்த வாக்கியத்துல போடுறதுக்கு அந்த வாக்கியத்துல பொசசிவ் adjective பிளஸ் நவுன் இருந்தா தான் நீங்க அதை சேஞ்ச் பண்ணலாம். இங்க ட்ரிங்க் இருக்குதுன்னு சும்மா எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். இப்ப இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணலாம். இங்க யோன்றது பொசசிவ் adjective, ட்ரிங்க்ன்றது ட்ரிங்க் குடிக்கிறது இல்லை இங்க மீனிங், குடிப்பானம் என்ற மீனிங். அப்ப நவுன் யோர் ட்ரிங்க், அப்ப யோர் ட்ரிங்க் நாங்க யோர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அப்ப தேர் ட்ரிங்க் எப்படி வரும்? தேர் ட்ரிங்க், இது ஈஸி. தேர் ட்ரிங்க் theirs ஒரு சொல்போம். Right, theirs. Is that clear? இது விளங்கிச்சா clear-ஆ possessive pronouns? எல்லாருக்கும் possessive pronoun clear-ஆ? அடுத்ததா ஒரே ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இருக்கு. அது உங்களோட பாடத்துல இல்ல, இருந்தாலும் நான் சொல்லி தரேன். ஓகே, ரைட். ஸோ டைம் ஆகிட்டு தானே, ஹோம்ஒர்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. பொசசிவ் ப்ரோனவுன்ல டவுட் இருந்தா நீங்க கட்டாயம் கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்டிவிட்டி 9 ஃபுல்லா இருக்குது. நீங்க இதை கொப்பில எழுதி செஞ்சாதான் நல்ல. ஓகே, இல்லாட்டி நீங்க கொப்பில எழுதி செய்யுங்க. இல்லாட்டி என்ன செய்யுங்க, இந்த வேர்டை மட்டும் இல்ல கொப்பில ஒருக்கா இந்த கேள்வியை மட்டும், லாஸ்ட் கொஸ்டின் தான். இப்ப ஆக்டிவிட்டி 9 கேள்வி எழுதியே விட எழுதுங்க. ஆக்டிவிட்டி 9 கம்ப்ளீட்டா கேள்வி எழுதி விட எழுதுங்க. அப்பதான் நல்ல ஓகேயா இருக்கும். ஓகே, கொப்பில விடைய மட்டும் எழுதாதீங்கம்மா. ரைட், இதை மட்டும் கேள்வி எழுதி எழுதுங்க. ஸோ இதோட உங்களோட சிலபஸ் கவர்ட். ரைட், இல்ல தந்திக்கிறாங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ தந்து பொசசிவ் ப்ரோனவுன தந்திக்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுல டவுட்ஸ் தான் நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு பேப்பரோட சென்ட் பண்றேன். அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நாங்க அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை பார்த்துட்டு அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ரைட். ஸோ பேலன்ஸ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். பாய். Bye, teacher. ஓகேம்மா, பாய்.